நான் திரும்ப அவர் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு காலகட்டம்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள், சங்கர் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம். இந்தியன் டூ, கேம் சேஞ்சர்லாம் எந்த நிலைமையாச்சு, தக் லைஃபே தூக்கி போட்டாங்க அப்படின் பொழுது நீங்கள் அருமையான ஒரு இது சொன்னீங்க. ரஜினின்ற ஒரு பொன் முட்டையோட வாத்து, அந்த வாத்து உங்கள் கையில் அப்படி கிடச்சி தர்பார்னு ஒரு படத்தை நீங்கள் வந்து சரியாக பண்ணலாம். அதுக்கு ஒரு காரணம், எப்பவுமே வந்து ஒரு காரணம் சொல்லவே கூடாது. லோகேஷ் கனகராஜ் அதை தான் பண்ணார். லியோ ஏங்க ஓடலை அப்படின்றதுக்கு வந்து எனக்கு வந்து ரிலீஸ் டேட்டை முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, நான் அவசர அவசரமாக பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படியே இருந்தால் கூட சொல்லக்கூடாது. வந்து இப்போ இவர் தர்பாருக்கு ஏன் ஓடலன்னு கேட்டும்போது, இல்லை ரஜினி சார் அரசியலுக்கு வரா மாதிரி இருந்தது, சீக்கிரமாக அந்த படத்தை முடிங்கன்னு என்னை வந்து ரொம்ப நச்சரிச்சாங்க, அதனால தான் பண்ணுன்னா. அதுக்கும் கதைக்கும் என்ன? எங்கள் கதைக்கு அதுக்கு என்னங்க, நீங்கள் ஸ்கிரிப்ட் தானே, எழுதுனது தானே, நீங்கள் என்ன சொல்கிறீரோ அதை நடிகர் செய்ய போகிறார். வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் கட்டு சொல்கிறீங்களோ அதை வந்து கேமரா பதிவு பண்ண போகுது. அதை விட்டு அவர் இது பண்ணார் இவர் இது பண்ணாருன்னு ஒரு தோல்விக்கு அப்புறம் சொல்கிற பதில் சாதாரண பதில். அதை பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பைடர்னு ஒரு படம் மகேஷ் பாபுக்கு நம்பி கொடுத்த படம், வந்து அவருடைய தெலுங்கு மார்க்கெட்டே அப்படி இழுத்து விட்ட படம் அது, அந்த படம். அப்புறம் பார்த்தா இடையில ஏதோ குரங்கு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு முருகதாஸ் அப்படிலாம் சொன்னாங்க. ரைட்டு, ஓகே, சிவகார்த்தியின் கொடுத்த வாய்ப்பு தான் சொல்லலாம். இதில் என்னன்னா, முருகதாஸுக்கு ஒரு வெற்றி அவசியம் தேவைப்படுகிறது. சிவகார்த்திகேயன் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே மதராசி மிக முக்கியமான படம் வந்து